டிஃபனுக்கு சிறந்தது எதுயா? பட்டி மன்றம் வரியா? டிஃபனுக்கு சிறந்தது எதுயா? பட்டி மன்றம் வரியா? இட்லியா தோசையா பூரியா? இட்லியா தோசையா பூரியா? பொடி இட்லியா ரவா தோசையா சோழ பூரியா பூரியா? பொடி இட்லியா ரவா தோசையா சோழ பூரியா பூரியா? இட்லி தொட்டுக்க சட்னி கூட கொஞ்சம் சாம்பார். இட்லி தொட்டுக்க சட்னி கூட கொஞ்சம் சாம்பார். பொடி எண்ணெயை சேர்த்து சாப்பிட்டா ஒரே குஷிதான். பொடி எண்ணெயை சேர்த்து சாப்பிட்டா ஒரே குஷிதான். குஷ்பு இட்லியா பத்மினி இட்லியா ஜெமினி சாம்பாரா சாம்பாரா? ஏஹே குஷ்பு இட்லியா பத்மினி இட்லியா ஜெமினி சாம்பாரா சாம்பாரா? டிஃபனுக்கு சிறந்தது எதுயா? பட்டி மன்றம் வரியா? டிஃபனுக்கு சிறந்தது எதுயா? பட்டி மன்றம் வரியா? இட்லியா தோசையா பூரியா? அது இட்லியா தோசையா பூரியா? பொடி இட்லியா ரவா தோசையா பொடி இட்லியா ரவா தோசையா சோள பூரியா பூரியா? தோசை தொட்டுக்க புதினா கூட கொத்த மல்லி. தோசை தொட்டுக்க புதினா கூட கொத்த மல்லி. நெய் தோசையை நேர்த்தியாய் சாப்பிட்டு பாரு. ரவா தோசைதான் வெங்காய தோசைதான். கல் தோசை ஜோரு 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 தான். ஹே ஹே ரவா தோசைதான் வெங்காய தோசைதான். கல் தோசை ஜோரு 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 தான். டிஃபனுக்கு சிறந்தது எதுயா? பட்டி மன்றம் வரியா? இட்லியா தோசையா பூரியா? பூரி தொட்டுக்க குருமா கிழங்கு மசாலா வருமா? பூரி தொட்டுக்க குருமா கிழங்கு மசாலா வருமா? வேல் பூரிதான் பானி பூரிதான் சுவைத்து பாரு. ரோட்டு பூரிதான் நாட்டு பூரிதான். வீட்டுக்குள்ளே வீட்ல செஞ்ச ஸ்வீட் பூரிதான். ஹே ரோட்டு பூரிதான் நாட்டு பூரிதான். வீட்டுக்குள்ளே வீட்ல செஞ்ச ஸ்வீட் பூரிதான். டிஃபனுக்கு சிறந்தது எதுயா? பட்டி மன்றம் வரியா? இட்லியா தோசையா பூரியா? அது இட்லியா தோசையா பூரியா? பொடி இட்லி
இட்லியா ரவா தோசையா சோள பூரி பூரியா பொடி இட்லியா ரவா தோசையா சோள பூரி பூரியா. ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் ஃபோன் பண்ணி நம்ம குரூப்போட ஆர்ட் டைரக்டர் ஃபோட்டோகிராஃபர் ரவி ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, இல்லை பூரி ரொம்ப பிடிக்குமா, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கரெக்டாக கேன் யூ த்ரோ லைட், உங்களுக்கு எது நல்லா பிடிக்கும்னு சொல்லுங்க கேட்டார். அது எதுக்குன்னு கேட்டேன்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு தோணுது பேசி அனுப்புங்கன்னாரு. சார் நான் மயிலாப்பூரில் பிறந்து மயிலாப்பூரில் வளர்ந்த ஆள். எனக்கு இட்லி தோசை ரவா உப்புமா ரவா தோசை பூரி எது எடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே ரத்னா கபேரில் போனால் இட்லி தெரியாத மாதிரி சாம்பார் ஊற்றி முக்கி கொடுப்பான், ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவேன். ராயத் கபேரில் போனால் தோசையாக தருவாள். அது நெய் ஊற்றி வெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு நடக்கவும் முடியாது. வாய் வழியாக நெய்யெல்லாம் இறங்கி காலே வழுக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுது. அது எப்படி பிடிக்காமல் போகும். அதே மாதிரி பாம்பே அல்வா ஹவுஸ் இங்கே இருந்தது. அங்கே போனால் பூரி பட்டூரா இதெல்லாம் கொடுத்து பூரியை பார்த்தாலே லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. லைஃபாக இன்பமாக போன காலம் சார் அவ்வளோ. அதனால் சாப்பாட்டு எது பிடிக்காமல் சொல்ல முடியல. அப்படி சாப்பிட்டு வீட்டில் வேறு ஏற்றி விட்டாங்க. நல்லா சுவர் இருந்தால் தான் சித்திரது முடியும். நல்லா உடம்பை பார்த்துக்கோனாங்க. இப்படி பார்த்துக்கிறேன் சொல்லி சாப்பிட்டு வயிறு வீங்கினே தான் சார் முக்கியம். டெய்லர்கிட்ட போனால் வாழை எடுக்க முடியலாங்கிறான். ஜோசியர்கிட்ட போனால் நீங்கள் வேணால் பாருங்க, உங்கள் பையன் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் முன்னுக்கு வருவான்னு வயறு மட்டும் தான் முன்னுக்கு வந்த இது மூணையும் சாப்பிட்டு அப்படி எல்லாமே பிடிச்சி போன காலம். இப்படி இருக்கும்போது சில லைஃப்பில் சில அனுபவங்கள் தான் சார் நம்மளை மாற்றுறது. எது பிடிக்காதுன்னு இப்படி சின்ன வயசு முடித்து காலேஜ் முடித்து எல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு பார்க்க போகலான்னு கூப்பிட்டு போனாங்க. வேண்டான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. பரவாயில்ல பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கேன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் 1000 பொய் சொல்கிறது இது மெயின் பொய் தான் சொல்லி கூட்டின்னு போய்ட்டு நானும் ஆசையாக போனேன் பொண்ணு பார்க்குற வீட்டுக்குள்ளே. ஏன்னா சில லைஃப்பில் அந்த அனுபவத்தில் தான் நம்ம இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா அதுவும் தெரியுங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுது. வீட்டுக்குள்ளே போயிட்டு பொண்ணு பார்க்கலான்னு போய் நுழையும் போதே அந்த மாமனார் பார்த்து கேட்குறாரு, எங்கள் பையனை கூட்டின்னு வரலையா, ஏன் நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னு கேட்குறாரு. அவமானமாக போயிடுது. நான் தாங்க பையன்னு. அவர் தொப்பை பாட்டு ஏமாந்துட்டார். நான் தான் பையன் சொல்லி கேட்டேன். சரி அவர் மூஞ்சி அசடு வச்சு பரவாயில்ல வாங்கன்னு உள்ளுக்குள்ள உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ ஒரு ரேடி ஏதோ இதெல்லாம் கொண்டாந்து வாங்க ரொம்ப சொல்லி ஸ்வீட்டு கொண்டாந்து வச்சாங்க. பார்த்தா ரொம்ப லட்சணமாக இருந்தாங்க. சொல்லிட்டு அவசரப்பட்டு தெரியாமல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குண்ணே. கடுப்பாயிட்டார் அவர். அது என் ஒய்ஃபை பார்த்து நல்லா இருக்குங்க, எழுந்துப்போ அப்படின்னாரு. லக்கலி எங்கள் அப்பா சொன்னார், இல்லைங்க பையன் ரொம்ப வெள்ளந்தி, கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பான், அவனுக்கு சொல்ல தெரியல, அது இந்த மாதிரி சொல்லிட்டா தப்பாக நினச்சிக்கான்னு சொன்னார். சரி சொல்லிட்டு அவரும் பொறுத்திருந்து உட்கார வச்சு எல்லாம் பேசிட்டு கடைசியில் சரின்னு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டா முதல்ல ஒரு பொண்ணு வந்தது பூரி வச்சுட்டு போச்சு. இன்னொரு பொண்ணு கேசரி வச்சுது. பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. சின்ன வயசில் கோட்டை போனால் ஞாபகம் வந்துருத்தா, எடுத்து எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டே அவர் பொறுமையாக போயிட்டு திட்டின்னு கேட்டார், என்னப்பா அவனுக்கு என்ன இப்படி பாத்தியா பிடிச்சதான்னாரு. பார்த்தேனா
எனக்கு ரெண்டுமே பிடிச்சி போயிடுது சார். ரெண்டையும் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது போல. நீ கட்டி கொடுத்துட்டிங்கன்னா நான் வீட்டில் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அடப்போடா நான் எழுந்து போனீங்க முதல்ல. இந்த ட்வின்ஸ் இருக்குது, இப்போ நான் சிரமத்தை கூப்பிட்டா 2 பொண்ணும் பிடிச்சி கட்டி கொடுங்கிற உடனே எழுந்து போன்னு கத்திட்டாரு. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் சார். நான் சொன்னது ஸ்வீட்டும் பூரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்களா? அவர் கேட்கவே இல்லை. இது வெளியில் சார் அன்னியோடு முடிஞ்சுது சார். இன்னி வரைக்கும் இன்னும் பேச்சுலராகவே இருக்கேன். இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பூரி பிடிக்கும் சொல்லுங்கள்? அன்றைக்கி சாப்பிட்டு தான் கடைசியாக. இப்போ பூரியே பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த விஷயம் வரும். நான் லைஃப்பில் என்ன இருந்தாலும் நம்ம இட்லியும் அந்த நெய் போட்ட தோசையும் தான் ரொம்ப பிடிக்கும் சார். அருமையாக இருக்கும் தோசை. யாராக இருந்தாலும் இட்லியை வந்து எப்போவுமே சாப்பிடுங்க, நல்லா ஒன்றும் பண்ணாது. அது ஸ்டீமில் வச்சு எடுத்துகிட்டு ஹாப்பியாக சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். தொப்பை மட்டும்தான் போடுவோம், மற்றபடி வேறு எந்த ஆபத்தும் கிடையாது. நல்லா இட்லி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சார். என்னோடய ஓட்டு என்றைக்கும் இட்லிக்கு தான். அது சாம்பாரில் முக்கி இட்லியே தெரியக்கூடாது, முக்கி எடுத்து சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா தான் சார் அருமையாக இருக்கும். என்னோடய ஓட்டு என்றைக்கு இட்லிக்கு. அதுக்கு அடுத்தது தான் தோசை பண்ணினா பளபளன்னு நெய்யில் ஊறி ரோஸ்ட் பண்ணி தரணும். அப்போ தான் அருமையாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா அடுத்து தோசைக்கு. ஃபஸ்ட்டு இட்லி, அடுத்து தோசை. பூரி வேண்டவே வேண்டாம். லைஃபே போய்டும், ஜாக்கிரதை. ஆமாம், வேண்டாம், அது பிடிக்காது. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. என்ன மசாலா பூரி கிழங்கு. சொன்னாலே சந்தோஷம், சொன்னாலே சந்தோஷம். இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. எண்ணெய் மசாலா பூரி கிழங்கு. சொன்னாலே சந்தோஷம், சொன்னாலே சந்தோஷம். சாம்பார் இட்லி ரவா தோசை சோடா பூரி சோமு மெஸ்ஸில். சாம்பார் இட்லி ரவா தோசை சோடா பூரி சோமு மெஸ்ஸில். சுவைத்து சாப்பிட்டால் நண்பர்களை கூப்பிட்டால் சுகம் சுகம் சுகமே. சுவைத்து சாப்பிட்டால் நண்பர்களை கூப்பிட்டால் சுகம் சுகம் சுகமே. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. என்ன மசாலா பூரி கிழங்கு. சொன்னாலே சந்தோஷம், சொன்னாலே சந்தோஷம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெஸ்டர்ன் ஹாஸ்டலில் சீனோ மெஸ்ஸில். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெஸ்டர்ன் ஹாஸ்டல் சீனோ மெஸ்ஸில். இட்லி கொஸ்து தோசை சாம்பார் பூரி பூடன் வருமே. இட்லி கொஸ்து தோசை சாம்பார் பூரி பூடன் வருமே. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. இட்லி தோசை பூரி சட்னி சாம்பார் பொடி. என்ன மசாலா பூரி கிழங்கு. சொன்னாலே சந்தோஷம், சொன்னாலே சந்தோஷம், சொன்னாலே சந்தோஷம்.